நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பந்தயத்துக்கு வச்சுருந்த புறாக்களுக்கு இந்த வருஷம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அதை பற்றி தான். எங்கள் கையில் 550 கிலோமீட்டர் பறந்து ஒரு 3 பேர்டு இருந்து, அதை 2 பேர்டு ஆன் த டே பண்ணிச்சு, ஒரு பேர்டு அடுத்த நாள் காலையில் வந்துருந்து. அதை நாங்கள் நல்ல முறையில் ரெடி பண்ணி 700 வச்சு ஏதாவது ஒரு பேடாவது ஆன் த டே பிடிக்கணுன்ட்டு நல்ல எதிர்பார்ப்போடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் பழையபடி எங்களை கொண்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் கவனித்ததில் ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டுன்னு நினைக்கிறோம். ஃபுட்டு கொடுத்ததில் பேர்டுக்கு சரியாக செட் ஆகலை. பேர்டு மோல்டிங் ஆகிட்டு. பேர்டோட ஃபெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் பந்தயத்தில் வச்சா பேர்டு ரிட்டன் ஆகும். மோல்டிங் ஆகிட்டுனா பேர்டுகள்லாம் பந்தயத்தில் வைக்கக்கூடாது. வச்சா நம்மளுக்கு பிராத்தவலையே தான் செய்யும். நாங்களாம் நல்ல முறையில் தான் கவனித்து அந்த டே பறத்தானுக்கிட்டு ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தோம். கூட்டில் கிடந்த ரேசிங் கூட்டில் கிடந்த எல்லா பேர்டுமே மோல்டிங் ஆகிட்டு. அதனால் இப்போ 700 கிலோமீட்டர் பந்தயத்துக்கு இதை இறக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இனி அந்த வெதர் கண்டிஷன்லாம் பழைய நிலைமைக்கு வந்துன்னா அடுத்தால ட்ரைனிங் போட்டு 1000 கிலோமீட்டரில் வச்சு பார்க்கலான்னுக்கிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அப்படி வெதர் கண்டிஷன் சரியாக இல்லை, 1000 கிலோமீட்டருக்கும் சரியாக வரலன்னா இந்த வருஷம் பந்தயத்தை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். நாங்களும் இத்தனை வருஷம் பந்தயம் விட்டுருக்கோம். ஒரு வருடத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மோல்டிங் ஆகின பிரச்சனை வரல. அதனால் கண்ட டானிக்கோலை கொடுக்கணிட்டு புதுசாக வளர்க்கக்கூடிய ஃபேன்சியருமே பந்தயம் விடக்கூடிய நண்பர்கள் ட்ரை பண்ணாதுங்க. நம்மளுக்கு என்னது தெரிஞ்சோ அதை மட்டும் ட்ரை பண்ணணும். அடுத்த ஆளுகளுக்கு கேட்டு நம்ம கண்ட மருந்து வச்சோம்னா இந்த மாதிரி தான் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.